ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரை பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த நிசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார், நம்மளை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளை வெறுத்து தள்ளவும் மாட்டார். ஹல்லேலூயா. தெரிந்த பாடல் தான் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. நம்ம இயேசு ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவரை நாம் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஒருபோதும் நம்மளை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல, நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றி தருகின்றார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அல்லேலூயா. நம்மளுக்கு விடுதலை ஜெயம் கொடுக்கிற தேவன் நம் தேவன் மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனும் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்க முடியாது, விடுதலை கொடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் நம்மளுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தெரிந்த பாடல்கள் நல்ல கரங்களை உற்சாகம் தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். விடுதலை நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எல்லா விசுவாசத்தோடு விடுதலை நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன்,
அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வருமா. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராதா. எங்கிருந்து ஜெயம் வரும்? நீதிமொழிகள் 21:31 வசனத்தில் அல்லேலூயா, கர்த்தரிடத்திலிருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஜெயமும் ஒத்தாசையும் விடுதலையும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் நம்மளுக்கு வெற்றி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை நாம் கொண்டாடும். தெரிந்தான பாடல் தான். நம் கரங்களை தட்டி நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, பேசினார் வசனத்தாலே
அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நாம் நினைக்கும் போது, அவர் நம்ம வாழ்க்கையில் செய்ததை நினைக்கும் போது நாம் அவரை பாடி பாடி மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாலையில் அழுகன்னா காலையில் ஆண்டவர் நம்மளை கழிவுற பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 81ஆம் சங்கீதத்தில் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆசாப்பு சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்தால், என்னுடைய வழிகளிலே நடந்தால் கர்த்தர் எப்படி செயல்படுவாரா? அவனுக்கு விரோதமாக, அவனுக்கு எதிராளியாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாக, சத்துருகளுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவாராம். அல்லேலூயா. நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது, நாம் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, அல்லேலூயா, அவருடைய வழியிலே நடக்கும்போது கர்த்தர் நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு விரோதமாக அவர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம செய்கிற அவர் அற்புதத்தை நம்ம நினைக்கும் போது, அவர் அதிசயமானவரை நினைக்கும் போது, அவர் மகத்துவமுள்ள தேவனை நம்ம நினைக்கும் போது நம்ம பாடி அவரை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில எப்படி செய்வார். ஒரு பாடலை மாத்திரம் பாடும். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளுக்கு கண்மலையா இருக்கிறார். நம்ம தெரிந்தான பாடல் தான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மகிமைக்கு பாத்திரரே. அவருக்கே ஆராதனை உமக்கே.
முழங்கால் படிட்டு தேவாதி தேவனை நாம கொஞ்ச நேரம் அவரை ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஹல்லேலூயா 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 கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம மனவிட்டு ஆராதிக்க போயிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், நல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் மகத்துவமானவர், அவர் அற்புதமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரியவர் 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 பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் அவர் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கற்பாறையின் ஆழத்தில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினாராம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கற்பாறையின் ஆழத்தில் இருந்து. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆண்டவர் ஆழத்தில் இருந்து, கற்பறையின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் தண்ணீரை புறப்பட பண்ணின வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம தேவாதி தேவனை மாத்திரம் நம்ம நினைத்து அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவர் தான் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் தான் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருந்தாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும். சாலமோன் சொல்கிறான், ஜெயமோ கர்த்தரால் வரும், எனக்கு வெற்றி கர்த்தரால் வரும், எனக்கு வெற்றி கர்த்தரால் வரும், எனக்கு விடுதலை கர்த்தரால் வரும், எனக்கு சுகம் கர்த்தரால் வரும், என் வாழ்க்கையில் அற்புதம் கர்த்தராலே வரும். என் தேவனாலே. ஹல்லேலூயா. என் தேவனாலே, என் தேவனாலே நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. என் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டி செல்வேன். என் தேவன் எனக்காக எரியோவே தகர்ப்பார். ஹல்லேலூயா. என் தேவனாலே நான் செங்கடலை கடந்து போவேன். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுக்க முடியும். எகிப்திலிருந்து எனக்கு ஜெயம் கொடுக்க தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிறவன் யெகோவா நிசிங்கிற தேவன், யெகோவா நிசிங்கிற தேவன், நம்மளுக்கு வெற்றி தருகிறவன், நம்ம வாழ்க்கையில வெற்றி தருகிறவன், நம்முடைய வேலையில வெற்றி தருகிறவன், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில வெற்றி தருகிறவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு என்ன ஆனந்த. விடுதலை நாயகர் ஆமென் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், ஆமென் என்ன ஆனந்த. நான் பாடி பாடி மகிழ்வேன்,
ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாரும் எழுப்போம், எல்லாருடைய சமூகத்தில் எழுப்பி நின்று ஹalleluya கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்க. அப்பா விடுதலை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே, எனக்கு வெற்றி கொடுக்கிறவர் நீர். ஹalleluya. எனக்கு எவ்வளவு பலன் இருந்தாலும், எனக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும், எனக்கு எவ்வளவு பண ஆஸ்திகள் இருந்தாலும், ஹalleluya நீர் இல்லைன்னா எனக்கு ஜெயம் இல்லப்பா. நீர் தான் ஜெயம் கொடுக்கிறவர், நீர் தான் ஜெயம் கொடுக்கிறவர். ஹalleluya. சாலமோன் ராஜாவே சொல்லுகிறான், ஆண்டவர் கர்த்தராலே தான் எனக்கு ஜெயம் வரும். அதனால தான் அவன் சமாதானமாய் அவன் இருந்தான், அவனுடைய தேசம் சமாதானமாய் இருந்தது. அவன் அநேக ராஜாக்களை ஆளுகை செய்தான். கர்த்தர் அவ்வளவு பெரியவர். அவருக்கு நம்ம செவி கொடுக்கும் போது, அவருடைய வழிகளிலே நம்ம நடக்கும்போது, ஹalleluya நமக்கு சத்துரு முன் வர முடியாது. ஹalleluya கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நமக்கு ஜெயம் கொடுப்பார். யெகோவா நிசிங்கிற தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கிற பிரயாசத்துல, நம்ம எடுக்கிற முயற்சிகளில் ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். ஆண்டவரே நீரே ஜெயம் கொடுக்கிறவர். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து நமக்கு ஜெயம் வராது. எவ்வளவு பெரிய மனிதரிடத்திலிருந்து நம்மளுக்கு ஜெயம் வராது. கர்த்தர் ஒருவிடத்திலிருந்தே வரும். ஹalleluya. அவருடைய நாமம் நமக்கு ஜெயம் கொடுக்கும். யெகோவா நிசிங்கிற நாமம் நமக்கு ஜெயம் கொடுக்கும். ஹalleluya ஹalleluya. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், தாவீதின் ராஜபார காலத்திலும் கோரேசுடைய ராஜபார காரியத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹalleluya. தானியேலை காப்பாற்றணும்னு நினைச்ச ராஜாவே அவனை காப்பாற்ற முடியல, தப்பிக்க முடியல. 127 நாடுகளை ஆண்ட ராஜா, அவனே தானியேலுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க முடியல. ஹalleluya. ஆனால் ஜெயம் கொடுத்தது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். தானியேலை படைத்த கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். ஹalleluya ஹalleluya. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமம் யெகோவா நிசி. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த தேவனை பார்த்து, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் வல்லமை உண்டு. ஹalleluya. அதிசயங்களை செய்கிறவர் நீர் வேதம் சொல்லுகிறது. நீர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் என்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், உகந்த ஜீவ பலியா. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் என்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன்,
பலிபீடத்தில் வைக்கிறேன், என்னையே பலிபீடத்தில் வைக்கிறேன். யெகோவா ரப்பா சுகம் கொடுத்தவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கிறவர், யெகோவா ஈரே தேவையெல்லாம் சந்திக்கிறவர், யெகோவா ஷாலோம் சமாதானம் கொடுக்கிறவர், நிறைவை கொடுக்கிறவர், யெகோவா நிசி ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுக்கு ஜெயம் கொடுத்தவர் நமக்கும் ஜெயம் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனிதனிடத்திலிருந்து நமக்கு ஜெயம் வராது. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிற சங்கீதம் 75:6 இந்த பூமியில உனக்கு எங்க இருந்தும் ஜெயம் வராது. கர்த்தரை மாத்திரம், கர்த்தரிடத்திலிருந்து தான் நம்மளுக்கு ஜெயம். கர்த்தரிடத்திலிருந்து தான் ஜெயம் கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில அவர் தான் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. தானியேலை ராஜா கூட தப்புவிக்க முடியல, சிங்கக்கவியில போட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு சேதமும் இல்லாமல், அந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். ஹல்லேலூயா. 120 தேசாதிபதிகளுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, பிரதானிகளுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, கர்த்தர் தானியேலுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். கர்த்தர் ஒருவர் தான் நம்மை தப்புவிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளை அவர் ஒருவர் தான் விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஜெயமாய் ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. யெகோவாங்கிற நாமம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கிருபை உள்ள நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் நமக்கு போதுமான தேவன், நமக்கு கிருபை உள்ள தேவன், நமக்கு இரக்கமுள்ள தேவன். ஆண்டவரே, எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறோர் தேற்றமில்லை பரணி, ஈகத்தில் வேறோர் தேற்றமில்லை பரணி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் திரு நாமத்தின் தரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம்
தேற்றமில்லை பரணி நீரே அன்றி ஜகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திருநாமத்தினாதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா இயேசுவே நாங்கள் அமைத்து நிற்கிறோம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டும் பொழுது அநேக இடங்களில் பலிபீடத்தை கட்டினாலும் தேவன் குறித்த இடத்திலே பலிபீடத்தை அவன் கட்டும் பொழுது அவன் யெகோவா ஈரே என்று சொன்னான். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். பலிபீடத்துக்கு தேவனோடு நம்ம நெருங்கும் போதெல்லாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரோடு ஐக்கியப்படும் போதெல்லாம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டினான். யெகோவா நிசி என்று சொன்னான். கர்த்தருடைய வெற்றி என்று சொன்னான். தேவன் ஜெயம் கொடுக்கிறவர் என்று சொன்னான். நம்ம எப்பெல்லாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரோடு நெருங்குறோமோ அப்பெல்லாம் தேவன் நமக்கு நல்ல ஒரு ஜெயத்தை அவர் வைத்தார். ஈசாக்கு பலிபீடத்தை கட்டினான். அவருடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானம் பண்ணும்படி கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. ஈசாக்கு பலிபீடத்தை கட்டும் பொழுது கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவனை துரத்தினவர்கள், அவன் மேல் பொறாமை கொண்டவர்கள், அவன் மேல் எரிச்சல் அடைந்தவர்கள் அவனோடு சமாதானம் பண்ணும்படி கடந்து வந்தார்கள். நம்ம எப்பெல்லாம் பலிபீடத்தை கட்டுகிறோமோ, எப்பெல்லாம் கர்த்தரோடு நெருங்குகிறோமோ அப்பெல்லாம் சத்துருக்களும் நம்மோடு சமாதானம் பண்ணும்படி தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. கிரியோன் பலிபீடத்தை கட்டும் பொழுது சொன்னான், தேவ சமாதானம் என்று சொன்னான், ஷாலோம் என்று சொன்னான், எனக்கு சமாதானம் என்று சொன்னான். ஒரு பயந்திருந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டும் பொழுது சொல்லுகிறான், எனக்கு சமாதானம் என்று சொன்னான். எல்லாரும் கரங்களை தட்டி கத்த நாமத்தை மயப்படுத்தோம். ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாட்கள் நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு நமக்காக பலி செலுத்தப்பட்டபடினாலே அந்த பலிபீடத்துக்கு முன்னால் வரும் பொழுது அந்த இயேசுவோடு நமக்காக அடிக்கப்பட்ட, நமக்காக இரத்தம் சிந்தன, நமக்காக இரத்தம் சிந்தப்பட்ட ஆண்டவராய் இயேசுங்கிற பலிபீடத்து பக்கத்தில் நம்ம வரும் பொழுதெல்லாம் அவன் நமக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு ரட்சிப்பையும் ஒரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தருகிறவர். எல்லாரும் கரங்களை தட்டி காத்த நாமத்தை மயப்படுத்தும். அல்லேலூயா. இந்த நாட்கள் நமக்காக ஒரு பலிபீடம், ஆண்டவராய் இயேசுங்கிற ஒரு பலிபீடம் நமக்காக பலி செலுத்தப்பட்ட, நமக்காக பலி செலுத்தப்பட்டார். ஒரே பலி. அல்லேலூயா. ஒரே பலிபீடம், ஒரே பலி, ஒரே இரத்தம். அல்லேலூயா. அநேகராக இருந்த நம்மை ஒரே இடத்துல அவர் கொண்டு வந்தார். ஒரே இடத்துல கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒரே இடத்துல கூட்டி சேர்க்கிறது. ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நல்ல அந்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை